வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் டே 2 வந்துட்டு இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரிங்களா? 23 ஜனவரி 2025க்கான கவுன்சிலிங். அத பத்தின டீடைல்டு அனாலிசிஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 2லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். நேத்து வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நம்ம டேட்டாவ ரெடி பண்றதுலயே வந்துட்டு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. டிஎன்பிஎஸ்சி குடுத்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல வந்துட்டு நெறைய இடம் வந்துட்டு மேல கீழ வந்துட்டு சேஞ்ச் ஆயிருந்ததுனால, அத ரெடி பண்றதுக்கு வந்துட்டு நமக்கு டைம் ஆயிருச்சு. சரிங்களா? இந்த வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு நம்மளோட இதுல அதாவது வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு பிரிப்பேர் பண்ண பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்துட்டு நான் கீழ தர்றேன். இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு டார்க் வயலட் கலரா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் வந்துட்டு அதாவது வந்துட்டு இன்னைக்கு கவுன்சிலிங்ல வந்துட்டு டச் பண்ணாத டிபார்ட்மெண்ட்ஸ். அதே மாரி இந்த டிஸ்ட்ரிக்ட் சைடுல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் காலம்ல வந்துட்டு கொஞ்சம் டார்க் கிரீன் கலரா குடுத்திருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு எந்தெந்த வேக்கன்சி எடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ். இத வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்துட்டு காமிச்சிருக்கிறோம். அதே மாரி வந்துட்டு இன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ வேக்கன்சி எங்கெங்க ஜீரோவா இருக்குதோ, அத வந்துட்டு 0 அப்படின்னு வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி வந்துட்டு காமிச்சிருக்கிறோம். எங்கெங்க வந்துட்டு காலியா இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? நேத்தத்த வேக்கன்சிக்கும் இன்னைக்கு வேக்கன்சிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ. அதே மாரி வந்துட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராண்ட் டோட்டல் வந்துட்டு பண்ணி குடுத்துருக்கிறோம். ஸோ வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த கம்யூனிட்டில எங்கெங்க வேக்கன்சி லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இந்த பிடிஎஃப் ஓட வந்துட்டு சேர்த்தி நம்ம ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்துட்டு ரெடி பண்ணி குடுக்குறோம். இந்த ஸ்பெஷல் பிடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டில எங்கெங்க வந்துட்டு வேக்கன்சிஸ் இருக்குதோ, அந்த வேக்கன்சிய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் பிடிஎஃப்பா வந்துட்டு குடுத்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜீரோவான டிபார்ட்மெண்ட்ஸோ, இல்ல வேக்கன்சியோ இல்லாத டிபார்ட்மெண்ட்டோ வந்துட்டு இருக்காது. எந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கான கம்யூனிட்டில வேக்கன்சிஸ் இருக்குதோ, அத மட்டும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி தர்றோம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ₹100 மட்டும் வந்துட்டு சார்ஜ் பண்றோம். சரிங்களா? இது வந்துட்டு கொஞ்சம் நெறைய வந்துட்டு கால்குலேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண இது ஃபில்டர் பண்ணி வந்துட்டு எடுக்க வேண்டி இருக்கிறதுனால, இதுக்கு ஒன்லி ₹100 வந்துட்டு சார்ஜ் பண்றோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன். அதே மாரி வந்துட்டு அந்த பெரிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அதுலயும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாள் கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கே கம்யூனிட்டில எந்தெந்த கேட்டகரில எவ்வளோ வேக்கன்சிஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல்ல ஒரு 16 வேக்கன்சியும், எஸ்சி வுமன்ல வந்துட்டு ஒரு 6 வேக்கன்சியும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 5 வேக்கன்சியும், எஸ்சி வுமன் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஏஓ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு பில் கலெக்டர் இது எல்லா வேக்கன்சியும் வந்துட்டு இன்க்ளூட் ஆனது. டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனித்தனியா வந்துட்டு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. கம்யூனல் வைஸ் வந்து குடுத்தத. இது எல்லாமே வந்துட்டு மொத்தமா ஆட் பண்ணுது. மொத்தமா எஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 28 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதே மாரி வந்துட்டு எஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வேக்கன்சியுமே எடுக்கல. இப்ப வரைக்கும் வந்துட்டு எஸ்டில இருக்கிற அந்த 143 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்குது. அடுத்து எம்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்பிசி ஜெனரல்ல ஒரு 47 வேக்கன்சியும், எம்பிசி வுமன்ல ஒரு 19 வேக்கன்சியும் எடுத்துட்டாங்க. அதே மாரி வந்துட்டு பிஎஸ்டிஎம் கேட்டகரியில எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேக்கன்சியும், எம்பிசி வுமன் எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு 19 வேக்கன்சியும், எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல ஒரு 4 வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தமா 89 வேக்கன்சி வந்துட்டு இன்னைக்கு எம்பிசி கேட்டகரியில வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதே மாரி வந்துட்டு பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 55 வேக்கன்சி வந்துட்டு ஜெனரல்லயும், 27 வேக்கன்சி வந்துட்டு வுமனும் எடுத்திருக்காங்க. அதே மாரி பிஎஸ்டிஎம் எடுக்கையில வந்துட்டு ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 21 வேக்கன்சியும், வுமன் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு 5 வேக்கன்சியும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மொத்தமா 119 வேக்கன்சி வந்துட்டு யார் எடுத்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிசி வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிடி அப்படின்னு வந்து பார்க்குறப்போ, 89 வேக்கன்சி வந்துட்டு ஜிடிஜியும், அதுக்கப்புறம் 44 வேக்கன்சி வந்துட்டு ஜிடி வுமனும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. பிஎஸ்டிஎம் கேட்டகரியில வந்துட்டு 21 வேக்கன்சி வந்துட்டு ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், அதே மாரி வந்துட்டு 10 வேக்கன்சி ஜிடி வுமன் பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு தேதியில ஹையஸ்ட்டா வந்துட்டு காலியா இருக்கிற வேக்கன்சி வந்துட்டு ஜிடியோட வேக்கன்சி தான். சரிங்களா? மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 164 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏ ஜெனரல்ல வந்துட்டு 1 வேக்கன்சியும், பிசிஎம் ஜெனரல்ல 2 வேக்கன்சியும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்தமா வந்துட்டு 394 வேக்கன்சி வந்துட்டு எடுத்திருக்காங்க. இந்த 394 வேக்கன்சி வந்துட்டு மொத்தமா எடுத்திருக்காங்க. 6 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு ஆப்சென்டீஸ். சரிங்களா? 400 பேர் வந்ததுல வந்துட்டு 6 பேர் மட்டும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஆப்சென்டீஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 394 வேக்கன்சிஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்லைட்ல வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சி லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணையில உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்குதுன்னா, வீடியோவ பாஸ் பண்ணி வச்சும் கூட வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு நீங்க ரீட் பண்ணிக்கங்க. எஸ்சி ஜெனரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 484 வேக்கன்சியும், எஸ்சி வுமன்ல ஒரு 128 வேக்கன்சியும், எஸ்சி டிடபிள்யூல ஒரு 33 வேக்கன்சியும், எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல ஒரு 24 வேக்கன்சியும் லெஃப்ட் ஓவரா இருக்குது. பிஎஸ்டிஎம் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு 73 ஜெனரல்லயும், ஆ 27 வந்துட்டு விமன்லயும், டிடபிள்யூக்கு ஒரு 3 பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஒரு 3 பிஎஸ்டிஎம் வேக்கன்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரியில இருக்கிறத வந்துட்டு நீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ பிடபிள்யூடி வந்துட்டு இப்போ அதிகமா வந்துட்டு இப்போ யாரும் வரமாட்டாங்க. அதனால
மொத்தமா வந்துட்டு எஸ்சிக்கு வந்துட்டு 803 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே எஸ்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 131 வேகன்சி வந்துட்டு ஜெனரல்ல இருக்குது. 2 வேகன்சி வந்துட்டு உமன்ல இருக்குது. அதே வந்துட்டு எஸ்டி பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 3, டிடபிள்யூ பிஎஸ்டிஎம் 1 மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 143 143 வேகன்சி வந்துட்டு எஸ்டிக்கு இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலே வந்து கம்மியான வேகன்சி எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசியில் தான் வந்துட்டு வேகன்சி வந்துட்டு கம்மியாக இருக்குது. 341 வேகன்சி வந்துட்டு எம்பிசி ஜென்ரலும், 141 வேகன்சி எம்பிசி உமனும், அதுக்கப்புறம் வந்துட்டு டிடபிள்யூக்கு ஒரு 35, எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு 41. பிஎஸ்டிஎம்ல எடுத்துக்கிறப்போ வந்துட்டு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 89, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் 33 வந்துட்டு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு டிடபிள்யூக்கு ஒரு 2, எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு 2 இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கிற வேகன்சி என்ன அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா பிசி அதர் தென் பேக்வர்ட் கம்யூனிட்டி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 449 வேகன்சி ஜென்ரல்லையும் 190 வேகன்சி வந்துட்டு உமன்லையும் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி டிடபிள்யூக்கு ஒரு 42 வேகன்சியும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு 45 வேகன்சியும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 118 வேகன்சி வந்துட்டு ஜென்ரலுக்கும், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கும், உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 வேகன்சி இருக்குது. டிடபிள்யூக்கு ஒரு 6 வேகன்சியும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு 10 வேகன்சியும் வந்துட்டு இருக்குது பிஎஸ்டிஎம் கேட்டகரியில். அது பிடபிள்யூடி கேட்டகரி என்னன்னு வந்து பார்த்துங்க. மொத்தமாக 949 வேகன்சி வந்துட்டு பிசி ஓபிசிஎம் கேட்டகரிக்கு வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஜிடி அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடியில் உங்களுக்கு 435 வேகன்சி ஜிடி ஜிலையும், ஜிடி உமனில் 169 வேகன்சியும், ஜிடி டிடபிள்யூவில் 47 வேகன்சியும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு 88 வேகன்சியும் வந்துட்டு இருக்குது. ஜிடியோட பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 119 வேகன்சி வந்துட்டு பிஎஸ்டிஎம்முக்கும், அதே மாதிரி வந்துட்டு ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்க்கு 43 வேகன்சியும், டிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்துட்டு 6 வேகன்சி இருக்குது. மொத்தமாக 934 வேகன்சி வந்துட்டு இன்னும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ, விஏஓ, அதுக்கப்புறம் வந்துட்டு பில் கலெக்டருக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து எஸ்சிஏ கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஏ ஜென்ரலில் ஒரு 56 வேகன்சியும், உமனில் ஒரு 21 வேகன்சியும், டிடபிள்யூக்கு ஒரு வேகன்சி, எக்ஸர்வீஸ்மேனுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை. அதே மாதிரி பிஎஸ்டிஎம்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு 21 வேகன்சி எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 17 வேகன்சி எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு 19 வேகன்சி எஸ்சிஏ டிடபிள்யூ பிஎஸ்டிஎம், கடைசியாக எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிடபிள்யூடியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 வேகன்சி வந்துட்டு இருக்குது. பிசிஎம்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 91, 39, 9, 6 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜென்ரலில் வந்துட்டு இருக்குது பிசிஎம் ஜென்ரலில். அதே பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு 23, உமன் பிஎஸ்டிஎம்க்கு ஒரு 7, அதே மாதிரி வந்துட்டு எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஒரு 1. இங்கே டிடபிள்யூக்கான வேகன்சி கொடுக்கல. மொத்தமாக 180 வேகன்சி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கிற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3859 வேகன்சி அப்படின்னு வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு இதில் ஒரு 16 வேகன்சி வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு காட்டியிருக்கோம். அந்த 16 வேகன்சி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு நான் அப்டேட் அவங்க பண்ணலை அப்படிங்கிறத வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேகன்சியாக வந்துட்டு நான் இது பண்ணி பார்த்ததில்ல. உங்களுக்கு இந்த 16 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ராவாக எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு அடண்டம் 1Dல வந்துட்டு நிறைய வேகன்சியை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஒரு 16 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. 5 டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பிஎன்டி, அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 16 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. பட் வந்துட்டு இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணுற வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு இந்த வேகன்சியை வந்துட்டு காட்டலை. ஃபியூச்சரில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சதுன்னா. சரிங்களா? இதை அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 16 வேகன்சி வந்துட்டு நமக்கு வந்துட்டு டேலி ஆயிரும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 394 பேர் வந்திருக்காங்க. 6 பேர் வந்துட்டு ஆப்சென்டீஸு. சரிங்களா? இன்னும் மிச்சமாக இருக்கிற லெஃப்ட் ஓவர் வேகன்சி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3875 இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3856 தான் இருக்கும். நான் சொன்ன அந்த 5 டிபார்ட்மெண்ட் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு அந்த 5 டிபார்ட்மெண்ட் வேகன்சி வந்துட்டு என்ன அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு காமிச்சிருக்கிறேன். சரிங்களா? கடைசியாக அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோடு வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டோம். 275 சீரியல் நம்பர்லேருந்து 279 வரைக்கும் அந்த டிஎன்பிஎஸ்சி லிஸ்ட்டில் வந்துட்டு ஆட் பண்ணாத டிபார்ட்மெண்ட்ஸை வந்துட்டு கொடுத்துருக்குறோம். நீங்கள் இதை வச்சுட்டு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. நம்ம மறுபடியும் ஒரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கட் நியூஸ் அண்ட் டியூட்.